GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Milky Mist milkshakes make you go. The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Prevalence of diabetes னு பாத்தீங்கன்னா 10ல 9 பேருக்கு நம்மளுக்கு சுகர் இருக்குன்றது. காஃபில இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம சுகர் இல்லாம நம்மளோட இது தொடங்குறது இல்ல. போன்ஸ், ஹேர் இதெல்லாம் இருந்து கால்சியம் வந்து அது டிப்ளீட் பண்ணுது. ஸோ இதனால நம்மளுக்கு நிறைய வீக்னஸ், வெயிட் கெயின், உடல் பருமன், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கேன்சர், டைஜஷன், ஹேர் ஃபால், டூத் ஏக், டூத் டீகே சுகர்னால அதிகமாக. அந்த காஃபியில் இருக்கிற கஃபீன் கண்டென்ட் வந்து மூட் ஸ்விங்ஸோ பாதிப்புகள் ஏற்படும். ரொம்ப நாளாக அட்ரஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய சுகர் அது என்ன மாதிரியான தாக்கத்துங்களை ஏற்படுத்தும்? சைலண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கு. இன்று நம்முடன் டாக்டர் மோகன்ஸ் நீரிழிவு சிறப்பு மையத்திலிருந்து உணவியல் நிபுணர் உமா சக்தி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம் சார். மேம், இப்போ சுகர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. இப்போ சுகர் கன்சம்ஷன் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து, நல்ல முறையிலும் சரி, உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் முறையிலும் சரி? ஸோ இப்போ சுகர் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் மார்னிங் காஃபிலேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம சுகர் இல்லாமல் நம்மளோட இது தொடங்குறது இல்லை. ஸோ இதோட தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது அதிகமாக நம்ம எடுக்கிறது தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இது அதிகமாக எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்திங்கன்னா, உடம்புல வந்து தேவையில்லாமல் நம்மளுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெஃபிஷியன்சி வந்து அதிகம் பண்ணுது. இந்த சுகர் மேக்கிங் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை ரீஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சல்ஃபர் டை ஆக்சைடு, அப்புறம் ஃபாஸ்பாரிக் ஆசிட், அப்புறம் கால்சியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் அது ரீஃபைன் ஆகுது. அந்த கிறிஸ்டல் சுகர்ஸ் மாதிரி அந்த ஒயிட்டாக இருக்கிற சுகர் வந்து இந்த கெமிக்கல்ஸ்லாம் போடுறதுனால வரக்கூடியது. ஸோ இது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி நம்ம சுகர் கேனில் இருக்கிற அந்த ஜூஸில் இருக்கிற விட்டமின்ஸ், கால்சியம், பி விட்டமின்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக, ப்ரோட்டீன்ஸ், என்சைம்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக டிப்ளீட் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக நிறைய சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸுமே இது பி விட்டமின்ஸ் எஸ்பெஷலி டிப்ளீட் ஆகுது. அதோட போன்ஸு, ஹேரு இதிலெல்லாம் இருந்து கால்சியமை வந்து அது டிப்ளீட் பண்ணுது. ஸோ இதனால் நம்மளுக்கு நிறைய வீக்னஸ் உண்டாகுது. அதோட ஹேர் ஃபாலு, டூத் ஏக்கு, டூத் டீகே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து சுகர்னால் அதிகமாகுது. ஸோ அதோட இது வந்து இன்னொரு முக்கியமான எஃபெக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, சுகர் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனால பேன்க்ரியாஸில் வந்து குரோமியம் வந்து கம்மியாகுது. ஸோ இந்த குரோமியமோட டெஃபிஷியன்சி என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு சுகர் கிரேவிங்கை கொஞ்சம் அதிகம் பண்ணுது. சுகர் கிரேவிங் அதிகமாகுது, சுகர் அதிகமாக சாப்பிடணும், இனிப்பு அதிகமாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் நிறைய சர்க்கரை சாப்பிடுவோம். ஸோ அந்த நம்ம சாப்பிட்ற சர்க்கரைக்கு அதிகமாக நம்ம சாப்பிட நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகுனா இது எல்லாமே வந்து உடம்புலே தங்கிடுது. ஸோ இந்த சுகர் எல்லாமே அதிகமாக இருக்கிற குளுக்கோஸ் கண்டென்ட் எல்லாமே கொலஸ்ட்ராலாக மாறுது. ஸோ இந்த அதிக கொலஸ்ட்ரால் வந்து திரும்ப உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது. ஒன்று, இந்த அதிகமாக சுகர் எடுக்கிறதுனால வெயிட் கெயின் ஒரு கம்ப்ளைண்ட், உடல் பருமன் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அதோட சம்டைம்ஸ் அதிகமான சுகர்ஸ் கேன்சர் கூட உண்டு பண்ணுது அப்படிங்கிறது ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நிறைய ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர்ஸ். ஸோ இந்த ப்ரௌன் சுகருக்கும் ஒயிட் சுகருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, கேலரி வைஸ் அதில் வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது உங்களுக்கு. ஸோ ஒரு டீஸ்பூன் சர்க்கரை வந்து 20 கேலரி கொடுக்கும். ஸோ அதோட ஒரு டீஸ்பூன் சுகர் வந்து சர்க்கரையை கண்டிப்பாக முழுமையாக ஏற்றுது. உங்களுக்கு ஒரு 100% சுகர் வந்து அதிகமாக ஏற்றுது. ஸோ அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது சுகரில். அதே கண்டென்ட்டு தான் வந்து உங்களுக்கு ப்ரௌன் சுகர்லேயும் இருக்குது. பட் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது பண்ணுற ப்ராசஸில் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ யூஷுவலாக சுகர் கேன்லேருந்து அந்த ஜூஸ் எடுத்து அதை நம்ம வந்து ரீஃபைன் பண்ணும்போது மொலாசஸ் அப்படின்னு ஒரு லிக்விட் இருக்கும். ஸோ அந்த லிக்விடை ரிமூவ் பண்ணிட்டா அது ஒயிட் சுகர். அது ரிமூவ் பண்ணாமல் அப்படியே அதை வந்து நம்ம ஹீட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதை கிறிஸ்டலைன் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ப்ரௌன் சுகராக இருக்குது. ஸோ ப்ரௌன் சுகரில் ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த விட்டமின்ஸு, இந்த பொட்டாசியம் கண்டென்ட் இதெல்லாமே வந்து அதோட இந்த ப்ரௌன் கலர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு அப்படியே ரீட்டைன் ஆகும். பட் ஒயிட் சுகரில் அதெல்லாம் இருக்காது. ஸோ இப்படி இதுக்கும் அதுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இந்த கலரும் அந்த விட்டமின்ஸ் கண்டென்ட் மட்டும்தான். பி விட்டமின்ஸ் இந்த ப்ரௌன் சுகரில் இருக்கிற விட்டமின் கண்டென்ட்ஸ், மினரல் கண்டென்ட் வந்து
நமக்கு உடம்புக்கு தேவையான அளவுக்கு அந்த பெனிஃபிட்ஸை கொடுக்குற அளவுக்கு அது அதிகம் கிடையாது. ஸோ அதனால் ஒயிட் சுகர் சாப்பிட்டாலும் ப்ரௌன் சுகர் சாப்பிட்டாலும் சுகருங்கிறது ஏற தான் போகுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒயிட் சுகரில் வந்து நிறைய கேக்ஸு, பேஸ்ட்ரீஸ் இதுக்கெலாம் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து நிறைய ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் அந்த கேக்கை ஃப்ளஃபியாவோ அந்த பிஸ்கெட்ஸை ரொம்ப கிறிஸ்பியாவோ கொடுக்கும். அதே டைம் ப்ரௌன் சுகருக்குன்னு ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் மாதிரி அந்த குவிசின்கான டேஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணால் பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டி அல்வா, இந்த மாதிரி கவுனி அரிசி அல்வா இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு இந்த இது கொஞ்சம் ஆயில் இந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டுக்கு வந்து உங்களுக்கு ப்ரௌன் சுகர்ஸ் தேவைப்படும். அண்டு மற்றபடி இந்த கேக்ஸ், பேஸ்ட்ரீஸ், பிஸ்கெட்ஸ், குக்கீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒயிட் சுகர் அதிகமாக தேவைப்படும். பட் இதோட எல்லா கன்சம்ஷன்ஸ் அதிகமாக இருக்க நம்மளுக்கு உடல் பருமன், உடல் எடை அதிகமாகுது. அதோட டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுகர்ஸ் அதிகமாகுது. ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் அப்போ என்ன தான் நம்ம ஸ்வீட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நேச்சுரலாகவே இருக்கிற சுகர்ஸ் இதெல்லாமே இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற சர்க்கரை நம்ம வீட்டிலேயே நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஏன்னா அதை ரீஃபைன் பண்ணி அதில் இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸையும் நம்ம மாற்றிட்டோம். ப்ரௌன் சுகர்லேயும் அதே தான், பட் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. பட் அதுவும் நம்மளுக்கு உடலுக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாக கிடையாது. ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். பட் இப்போ என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, நேச்சுரலி அக்கரிங் ஸ்வீட்ஸ், அது ஸ்வீட்னர்ஸாக இருக்கிறது, அதாவது ஃப்ரூட்ஸ். அப்புறம் நேச்சுரலாகவே எல்லா ஃபுட்டுலேயுமே சுகர் கண்டென்ட், எல்லா ஃபுட்டுமே வந்து அல்டிமேட்டாக சுகராக தான் மாறும். ஸோ நார்மலாக இருக்கிற சீரியல்ஸு, பல்சஸ்ஸு, காய்கறிகள், பழங்கள், அப்புறம் ஹனி, இதெல்லாம் வந்து நேச்சுரலி அக்கரிங் ஸ்வீட்னர்ஸாக இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம இது பண்ணால் இதெல்லாம் அன்ப்ராசஸ்டாக இருக்குது. ப்ராசஸிங் எதுவுமே பண்ணாமல் நேச்சுரலாகவே அந்த சுகர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் ஓட்டத்தில் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்னா டீ காஃபி இல்லாமல் அந்த நாளே வந்து நகர மாட்டேங்குது, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்து இன்றைக்கி டீ காஃபி கன்சம்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டீ காஃபிக்கு சுகரில் ஒரு பெரிய ரோல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முதல் நாள் தொடங்குறதே மார்னிங் காஃபிலேருந்து தான். அந்த காஃபியை ஸ்கிப் பண்ணாலே நிறைய பேர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஒன்று வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம அப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். லைக் காஃபி இல்லைன்னா நான் டென்ஷன் ஆவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது நம்மளுக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்த கஃபீன் கண்டென்ட், அந்த காஃபியில் இருக்கிற கஃபீன் கண்டென்ட் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நியூரோ ஸ்டிமுலேட்டராக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அது என்ன செய்யும்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்தும், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே திரும்ப அது எல்லாமே நார்மல் ஸ்டேட்டஸ்க்கு வரும்போது நீங்கள் வந்து திரும்ப மூட் ஸ்விங்ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது உங்களுக்கு. கஃபீன் கொஞ்சமாக இருக்கிற கஃபீன் கண்டென்ட் உடம்புக்கு நல்லது தான். பட் ஒரு நாளைக்கு 10 காஃபி 15 காஃபி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து உடம்பு அஃபெக்ட் பண்ணுது உங்களுக்கு. ஒன்று மூட் ஸ்விங்ஸு, அதோட இந்த சுகர்ஸ் அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகுன்னா பிரெயினில் வந்து உங்களுக்கு செரட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணுன்னா மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். அப்புறம் இந்த செரட்டோனினோட ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க அப்படியே கொஞ்சம் மூட் அவுட் ஆன மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ முதல்ல நல்லா ஹையாக இருந்துட்டு அப்புறமா அப்படியே லோ ஆகிடுறாங்க. ஸோ இது மூட் ஸ்விங்ஸ் ஏற்படுது. அதோட இந்த மூட் ஸ்விங்ஸ் அடிக்கடி ஏற்படும் போது நம்மளுக்கு இரிட்டபிலிட்டி அது ஏற்படுது. அதோட காஃபி வித் ஹை சுகர்ஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு டைஜஷன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸஸை வந்து ஒர்க் பண்ண விடாமல் செய்யும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால ஒர்க் பண்ண விடாமல் செய்யணுன்னா உங்களுக்கு காஃபி குடித்தா பசிக்காது. ஸோ நீங்கள் பசிக்காமல் இல்லை சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறதுக்கு காஃபி சாப்பிட்றது, இல்லை காஃபி சாப்பிட்டதுனால சாப்பிட முடியாமல் பசிக்காமல் சாப்பிட முடியாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இது இருக்குது. டைஜஷன் கம்ப்ளைண்ட்ஸ் கடைசியில் எண்டில் வந்து கேஸ்ட்ரைட்டிஸாக கொண்டு போய் விடுது உங்களுக்கு அடிக்கடி காஃபி சாப்பிட்றதுனால. ஸோ என்ன பண்ணலான்னா வித்தவுட் சுகர் காஃபி டீ எடுக்கிறது மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று எடுக்கிறதுனால ஒரு தப்பும் கிடையாது. வித்தின் லிமிட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி சூடாக எதாவது வேணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பிளாக் டீ, பிளாக் காஃபி, க்ரீன் டீ இந்த மாதிரி எடுக்கிறதும் நல்லது. அப்படியும் இல்லைன்னா சூப்ஸ், பட்டர் மில்க், ஃப்ரூட் ஜூஸஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ். இப்போ சுகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து ஒரு சாமானிய மனிதனுடைய பார்வையில் அது வயசான
இவர்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யங்ஸ்டர்ஸுக்கு வருதா? ஏன்னா நீங்கள் வந்து அதனுடைய காசஸ் பற்றி சொல்கிறப்ப முடி உதிர்தலை பற்றி பேசுனீங்க. யங்ஸ்டர்ஸுக்கு வருதா அந்த நோய்? ப்ரிவலன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 10ல் 9 பேருக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக சுகர் இருக்குன்றது ஆராய்ச்சிப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து ஏஜ் இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 100 பேருக்கு நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அதில் 30 பேர் வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்க 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களாக தான் இருக்காங்க. ஸோ இது ப்ரிவலன்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக இந்த ஏஜுக்கு மேலே இருக்கும் அப்படின்றது இல்லை. ஸோ குழந்தையிலேருந்தே வரக்கூடிய டயபெட்டிஸும் இருக்குது. அது ஒரு வகையான நீரிழிவு, லைக் டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக டைப் 2 டயபெட்டிஸுங்கிறது 10 வயசுக்கு மேலே இல்லை 20 வயசுக்கு மேலேயே கூட வர தொடங்குது ஒரு சிலருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அது 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, இந்த ஐடி செக்டரில் இந்த ரொம்ப லைக் ப்ரெஷரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து அதோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில், அதோட அவங்க அதாவது உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யாமல், ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்தபடியே செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து டயபெட்டிஸ் வர தொடங்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஏஜ்னால் மட்டும் வர்றது கிடையாது. ஏஜ் ஒரு ஃபேக்டர். அதோட அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு எப்படி இருக்குன்னா, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக இருக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, பீட்சா, பர்கர், கார்பனேட்டட் பிவரேஜஸ் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால, அதோட ஆக்டிவிட்டீஸும் கம்மியாக இருக்கிறதுனால, இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு அதோட ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ இது எதுவுமே பண்ணாமல் எல்லாத்துலேயும் கரெக்டான லைஃப் ஸ்டைலோடு இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய டார்கெட்ஸு, ப்ரெஷர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரெஷர், இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கே வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. ரொம்ப நாளாக அட்ரஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய சுகர், கண்ட்ரோலே இல்லாமல் நம்ம சுகர் கன்சம்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், ஈவன் டயபெட்டிஸ் ஆன பிறகும் நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப அது என்ன மாதிரியான தாக்கத்துங்களை ஏற்படுத்தும்? ஓகே, ரொம்ப நாள் சுகர்ஸ் வந்து கண்ட்ரோல்லே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறது வந்து அவங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். கண்ணில் இருக்கிற விழித்திரை அஃபெக்ட் ஆகும் சுகர்னால். ரெண்டாவது வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகுது. கிட்னியில் இருக்க அந்த ஃபில்டரிங் கெப்பாசிட்டி வந்து குறையுது. அதாவது உடம்புல வந்து தேவையான ப்ரோட்டீன்ஸு, சில இது வந்து கழிவுகளாக வெளியே போகணும், சில யூரியா, கிரியாட்டனின் இந்த மாதிரி இது வந்து ஓரளவுக்கு உடம்புல இருக்கணும், ஓரளவுக்கு யூரினில் போகணும். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸும் உடம்புல ஓரளவுக்கு தங்கணும், ஓரளவுக்கு வெளியில் போகணும். ஸோ இதோட ஃபில்டரிங் கெப்பாசிட்டி வந்து கிட்னியோடது அஃபெக்ட் ஆகுறதுனால இது அப்படியே மாற்றங்கள் நடக்குது. அதிகமாக ப்ரோட்டீன் வெளியேறது, கழிவுகளாக வெளியேற வேண்டிய யூரியா, கிரியாட்டனின்லாம் உடம்புலையே ரத்தத்தில் வந்து அதிகமாக தங்குறது. ஸோ இதனால் உங்களுக்கு கிட்னி பாதிப்பு ஏற்படுது ஒன்று. அதோட கை காலில் ரத்த ஓட்டம், நரம்பு உணர்ச்சிகள் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஏதாவது சின்ன புண்ணு வந்தால் கூட கால்லையோ ஏதோ உடம்புல இருக்கிற பார்ட்ஸில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஆறாமல் போயிடுது, ஹை சுகர்ஸ் இருக்கிறதுனால. அதோட ரொம்ப நாள் டயபெட்டிஸ் வந்து சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கொண்டு வரது உங்களுக்கு. இது வந்து ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தவிர ரத்தம் எங்கெங்கெல்லாம் போதோ அந்தந்த இடம் எல்லாமே வந்து சுகர்னால் பாதிப்பு ஏற்படும். ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் பாதிப்பு ஏற்படும். இவங்க பல், தூக்கம், முடி, அப்புறம் நர்வ்ஸ் எல்லா இடமுமே வந்து பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக பெண்களுக்கு சுகர் கன்சம்ஷன் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துமா? ஃபீமேல்ஸுக்கு அப்படின்ட்டு பெண்களுக்குன்னு வரும்போது அவங்களுக்கு முக்கியமாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டயபெட்டிஸு, கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய நீரிழிவு. ஒன்று அவங்க வந்துட்டு சிலருக்கு வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக ஆகும்போது சம்டைம்ஸ் அந்த டயபெட்டிஸ் வந்து தொடங்கும். டெலிவரிக்கு அப்புறமா அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகாது. ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்சியோட அப்படியே டயபெட்டிஸாகவும் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரெக்னென்சியில் இருந்து நார்மலுக்கு வந்தவங்க, நார்மல் டயபெட்டிஸ்க்கு வந்தவங்க ஒரு 2 வருஷத்தில், 3 வருஷத்தில், 4 வருஷத்தில் திரும்பவும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அப்போவே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அதோட பிரெஸ்ட் ஃபீடிங் இதெல்லாமே தொடர்ந்து பண்ணிவிட்டு நல்ல முறையான உணவு முறைகளை கடைப்பிடித்து உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சுருக்கணும் அவங்க. ஸோ அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுலே அவங்க உடம்பை பார்த்துக்காமல் அவங்க விட்டுடுவாங்க.
ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாததுனால அதோட ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் திரும்பவும் டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட இப்போ மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கவங்க, இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் டயபெட்டிஸ் வந்து ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஸோ இது ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்குது. பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதும், டயபெட்டிஸ் இருக்கிற பெண்களுக்கு பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதும் வந்து ரொம்ப சகஜமாக இருக்கிறது. மேம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரம் பர்த்லேருந்தே நம்ம வந்து சுகர் கன்சம்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் திடீர்னு வந்து ஒரு சுகர் கண்ட்ரோல் அப்படின்னு வர்றப்ப ஒரேடியாக நிறுத்துறது வந்து நல்லதா, இல்லை ஆல்டர்னேட்டாக நம்ம ஏதாவது விஷயங்கள் ஒரு பேலன்ஸோடு பண்ணணுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வந்து இப்படி நம்ம உடம்பு வந்து பழக்கிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போது நம்ம ஒரு ஸ்வீட்டை பார்த்தாலே அதை சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு ஒரு கிரேவிங் கொண்டு வரும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு பசிக்கலைனாலும் ஒரு ஃபுட்டை பார்த்தா பசி வரும். ஸோ அது மாதிரி இதுதான் வந்து நம்மளுடைய சுகர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தாக்கமாக இருக்கிறது. ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாமல், ஸோ இப்போ ஜஸ்ட் லைக் ஸ்மோக்கிங் மாதிரி தான். நம்ம வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹால் நிறைய கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு சடனாக விட்டோன்னா வித்ட்ராயல் சிம்டம்ஸ்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த சுகர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கிரேவிங்ஸ் கொண்டு வருது, மூடை வந்து செரோட்டோனின் லெவல்ஸ் அதிகம் பண்ணுது, இதெல்லாம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸு, ஸோ இந்த மூடை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கே திரும்ப நம்ம எதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் நம்மளுக்கு தோணும். ஸோ இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாமல் நம்ம வந்து மாட்ரேட் அமௌண்ட்டில் நம்ம கரெக்டாக ரேஷ்னலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வீட் டேஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு வித்தவுட் சுகர், இல்லை ஹனி போட்டுட்டு, இல்லை டேட்ஸு, ரெய்சின்ஸ், இதெல்லாம் நேச்சுரலி அக்கரிங் சுகர்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்வீட் டேஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை ஒரு நாளைக்கு போடுறதுனால பெருசாக ஒன்றும் பாதிப்பு ஏற்பட போகிறதில்ல. பட் ஒரு 15-20 ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிட்றது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீரிழிவு நோய் குறித்தும் சுகர் கன்சம்ஷன் குறித்தும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Milky Mist milkshakes make you go. The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி.